மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தூங்கி எழுந்திரிச்ச வரையுமே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வைக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த IPL 2026க்கான கேப்டன்ஸ் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்தது. அதாவது இந்த கேப்டன்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கப்போட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஃபன் ஆக்டிவிட்டி பண்ணி இதெல்லாம் வந்து மும்பையில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து அஃபீஷியல் பார்ட்னர் இல்லையா, டெலிகாஸ்டிங் பார்ட்னர். ஸோ அவங்க வந்து இந்த சின்ன சின்ன கேம்லாம் வச்சப்போ கேப்டன்ஸ் வந்து உரையாடினாங்க. ஓகே, நீங்க வந்து உங்க டீமோட பிளஸ் பாயிண்டா என்ன நினைக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் சில கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதுல நம்மளோட ருத்ராஜ் ஐக்வாட் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் கேட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே இருந்த ஒரு டவுட் வந்து கேட்டுட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்கீங்க, யார் ஓபன் பண்ண போறீங்க? ஆயுஷ் மாத்ரே சஞ்சு சாம்சனா, சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் ஐக்வாட்டா, ருத்ராஜ் ஐக்வாட் ஆயுஷ் மாத்ரேவா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டதுக்கு ருத்ராஜ் ஐக்வாட் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் ஐக்வாட் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டாரு. எஸ், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே தெரியும், சோஷியல் மீடியாவில் இது பரவும். ஏன்னா இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நான் பண்றப்ப தான் ஆப்வியஸ்லி ஸ்டார்ட் ஃபோர்ஸ் இதுலேருந்தே அந்த வீடியோ வந்திருக்கு. ஓகே, நான் அதை பார்த்துட்டு தான் இது பண்றேன். இப்போ இதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க. உண்மையிலுமே சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் ஐக்வாட் ஓபன் பண்ண போறாங்களா, இல்ல இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா ரிவீல் பண்ண மாட்டாங்க, அதனால வந்து ருத்ராஜ் ஐக்வாட் சும்மா குழப்புறதுக்காக இப்படி ஒன்று சொல்லிட்டு போனாரா அப்படிங்கிறது வந்து தெரியல. சும்மா நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் ஐக்வாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர் தான். ஓகே, சஞ்சுனால வந்து பெரிய சிக்ஸஸ் பயங்கரமாக அடிக்க முடியும், பவர் பிளேயை பயங்கரமாக மேக்ஸிமைஸ் பண்ணுவார். ரீசெண்டாக T20யோட ஒரு பயங்கரமான ஃபார்ம்லேருந்து வர்றாரு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த கான்ஃபிடென்ட் அவருக்கு இருக்கும். அண்ட் ஒரு ஓப்பனர் அவர் தான், நமக்கு அது தெரியும். அவர் ஏன்னா நீங்கள் வேலை எங்கேயுமே ஆட வைக்க முடியாது, ஆட வைக்கவும் கூடாது. ஸோ நீங்கள் ஓப்பனிங் இறக்கி விட்டு சஞ்சுவை வந்து பயங்கரமாக அடிக்க வைக்கலாம், எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார். அதை ஒரு 14 கேமில் மாட்டினிச்சு அப்படின்னா 6 கேம் சாலிடாக நல்ல நாக்ஸ் ஆடுவார், அதில் நோ டவுட். ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் சஞ்சு தான் ஓபன் பண்ண போறாருன்னு. பட் இந்த ருத்ராஜ் ஐக்வாட் மறுபடியும் ஓபனரா களமிறங்குறாரா? ஏன்னா ருத்ராஜ் ஐக்வாட் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவருக்கு நிறைய சக்சஸ் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே எங்க பண்ணிருப்போம் அப்படின்னா அவர் ஓப்பனிங் இறங்கினப்ப தான். என்னைக்கு அவர் தன்னோட பொசிஷனை விட்டு ஒன் டவுனுங்கிற ஒரு பொசிஷனுக்கு போனாரோ, தன்னோட பொசிஷனை விட்டு கொடுத்து கீழே இறங்கினாரோ, அன்னையிலேருந்தே அவருக்கு வந்து ஒரு பெரிய டவுன்ஃபால் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னா, இந்தியன் டீம்ல அந்த ஒன் டவுன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, நம்ம இங்க கிராக் பண்ணா அங்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாரா என்னன்னு தெரியல. திடீர்னு வந்து ஒரு லாஸ்ட் 2 சீசனா நான் ஒன் டவுன் பிளேயர் பா அப்படின்ட்டு ஒன் டவுன் ஆட ஆரம்பிச்சாரு. டொமஸ்டிக்லயும் ஒன் டவுன் ஆட ஆரம்பிச்சாரு. போன வருஷம்லாம் வந்து இல்ல ராகுல் திரிபாதி வந்து கொஞ்சம் பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்ணுவாரு, அதனால தான் நாங்கள் அவரை ஓப்பனிங் இறக்கி விடுறோம்னு ஒரு சில்லித்தனமான ஆன்சர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணாரு. ஓகே, பட் ஆனா இந்த வாட்டி ஐ எம் பேக் டு த ஃபார்ம், இது எனக்கான சீசன், ஸோ நான் ஓப்பனரா வரேன் அப்படின்னு யோசிச்சுட்டாரா என்னன்னு தெரியல. சஞ்சு அண்ட் ருத்ராஜ் ஐக்வாட் பயங்கரமான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா இருக்கும். ப்ரோ அப்போ ஆயுஷ் மாத்ரே என்ன ப்ரோ பண்ணுவீங்க? அவரை வந்து விளையாட வைப்பீங்களா மாட்டீங்களா, இல்லை ஒன் டவுன் இறக்குவீங்களா அப்படின்னா அதுலேயும் ஒரு சில குழப்பங்கள் இருக்குங்க. இப்போ சஞ்சு அண்ட் ருத்து ஓப்பன் பண்ணாங்கன்னா ஆயுஷ் மாத்ரேக்கு எனக்கு தெரிஞ்சு டீம்ல இடம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆயுஷ் மாத்ரே வந்து எப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னா பவர் பிளேயை பயங்கரமா மேக்ஸிமைஸ் பண்ணி விட்டுருவாரு. அண்ட் அட்டால் துட்டாலான ஒரு பேட்ஸ்மேன், நீங்க வந்து அவரை மிடில் வந்து ஸ்டே பண்ணி ஆடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே அவருக்கு வந்து இருக்காது. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் ஆடலை அப்படின்னா நீங்க எங்கேயுமே பிளேஸ் பண்ண முடியாது. ஆனால் அதுலேயும் இன்னொரு ஒரு ட்விஸ்ட்டுக்குள்ள ட்விஸ்ட் மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ்ல நடந்த அண்டர்-19 வேர்ல்டு கப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ் ஓபன் பண்ணாரு, அது அவருக்கு சரியா அமையலன்னு வரையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் டவுன் வந்துட்டாரு. ஆனால் அவர் அதுக்காக ஒன் டவுன் வரல, இன்னொரு ஒரு ஓப்பனர் தேவை, மேல நல்ல ஆடுறவர் இருந்தாருனால அவரை புஷ் பண்ணிட்டு இவர் ஒன் டவுன் வந்தார். ஒன் டவுன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல சக்சஸ் பார்த்தார் அண்டர்-19 வேர்ல்டு கப்ல. ஓகே, ஸோ அதனால மேபி அப்படி யோசிக்கிறாங்களோ, சஞ்சு அண்ட் ருத்து ஓபன் பண்ணிட்டு ஆயுஷ் மாத்ரேவோ ஒன் டவுன் அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ஆயுஷ் மாத்ரேவோ ஓபன் பண்ண வைக்கல அப்படின்னா கோ டு த உர்வில் பட்டேல். உர்வில் பட்டேல் வந்து ஒன் டவுன் ஆடுவார், அவரால் மிடில் ஓவர்ஸ் செமையா ஸ்ட்ராங் பண்ண முடியும், பெரிய ஹிட்டிங் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர், அண்ட் நிறையவே வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்டை கவர் பண்ணி விளையாடக்கூடிய ஒருத்தர், அண்ட் சூப்பரான ஒரு ஃபீல்டரும் கூட, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் கூட. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல குஷன் கிடைக்கும். ஸோ இழுத்து பிடிச்சி கேமை எடுத்துட்டு போகலாம், இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஆனால் என்னமோ பண்ண போறாங்க சிஎஸ்கே இந்த வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. பட் என்ன பண்ணுவாங்கிறது தான் ஆப்வியஸ்லி தெரியல. அண்ட் இதெல்லாம் தாண்டி மேபி வந்து இன்னொரு ஒரு ட்விஸ்டா நான் பார்க்கறது, இல்லை இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இங்கே எல்லாத்தையும் ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா குழப்பி விடுறதுக்காக சில பேர் சில ஆன்சர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் ருத்ராஜ் ஐக்வாட் வந்து இல்லை நானும் சஞ்சு தான் ஓப்பன் பண்ண போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரோ என்னமோ தெரியல. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விளையாடுற அந்த முதல் மேட்ச் டைம்ல தான் வந்து தெரியும். பட் நான் பர்சனலாக மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ருத்து வில் பி ஓப்பன் பண்ணாரு அப்படின்னா டெஃபினெட்லி வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய நல்ல சூப்பரான ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஏன்னா ருத்து அஸ் ஓப்பனர் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அவரால் வந்து பார்த்தீங்கன்னா
கேமை நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக எடுத்துகிட்டு போக முடியும். ஆங்கர் பண்ண வேண்டிய இடத்துல ஆங்கர் பண்ணுவார், அடித்து ஆட வேண்டிய இடத்துல அடித்து ஆடுவார், டக்குன்னு வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிடுவார். எங்கேயோ பாலுக்கு பால் ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி செட் ஆகிட்டார் அப்படின்னா அவரை நிறுத்தவே முடியாது. இந்த மாதிரி நிறையா நல்ல இது இருக்குது. பட் இன்னொன்று சுட்டி குழந்தை ஆயுஷ் மாதிரி அவர் போன வருஷம் நல்லா வேற விளையாண்டுருக்காரு. ஸோ அவரை உட்கார வைக்கிறதுங்கிறதும் ஒரு பெரிய இதுதான். ஆக்சுவலி ஒரு டீம்லங்க இந்த மாதிரி நிறையா நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறப்போ இதாங்க பிரச்சனையே. யாரை விளையாட வைக்கிறது, யாரை உட்கார வைக்கிறது, ஏன் அவரை உட்கார வச்சிங்க, ஏன் இவர் விளையாண்டாரு அண்ட் இவருக்கு பதில் அவரை இறக்கலாமேங்கிற கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஹோப்ஃபுல்லி ஏதோ ஒன்று பண்ணி டீமுக்கு ஒரு நல்ல டேலண்ட்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒரு ப்ராப்பர் 11 செட் பண்ணி உள்ளே போனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ருத்து சொன்ன இந்த பதில் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிட் சேனல். அண்ட் கண்டிப்பாக வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பாய் ஃப்ரம் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி. வணக்கம்.